Morning students, welcome to the class today. இப்போ நாம ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம லெசனில் ஏஷியன் பசிபிக் ரீஜியன் அந்த பகுதியில் நடந்த போர், அப்புறம் பியர்ல் ஹார்பர் முத்து துறைமுகத்தில் என்ன பண்ணாங்க, தென் ஹிரோஷிமா நாகசாகி நகரங்கள் எப்படி அழிய ஆரம்பிச்சது, அப்புறம் மனித உரிமை பிரகடனம் எப்படி வந்தது, பின்னவள் விளைவுகள் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு war in the Asia Pacific region. Japan had entertained visions of a glorious empire very much on the same lines as Hitler. The Japanese army invaded Manchuria in 1931. Though China appealed to the League of Nations, this act of aggression did not attract the attention of the United States or Britain. In 1937, Japan invaded China and seized Beijing, which had traditionally been the capital of China. The region around Shanghai was also captured, and Nanking, the capital, was captured at the end of the year. The Japanese army indulged in the biggest slaughter even known in history in Nanjing. Civilians were killed and massive for sport, and females from children to old women were tortured and killed. ஹிட்லரை மாதிரியே ஜப்பானும் பேரரசு கனவில் தான் இருந்துகிட்டு இருந்தது. 1931 ஜப்பானோடைய படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சூரியா இந்த நாட்டு மேலே படையெடுக்கிறாங்க. சீனா இது பற்றி பன்னாட்டு சங்கம் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜப்பான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அமெரிக்காவோ பிரிட்டனோ இதை பற்றி எந்த ஒரு அட்டென்ஷனும் கொடுக்கல. அதுக்கப்புறம் 1937 ஜப்பான் சைனா மேலே படையெடுத்து அதனுடைய ஃபேமஸான கேபிட்டல் பீஜிங் அதை போய் முற்றுகையிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஷாங்காய், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி சைனாவில், அந்த பகுதிகளையும் போய் இவங்க ஜப்பான் பீப்புள் கேப்சர் பண்ணுறாங்க. அப்புறம் நான்கிங் இந்த பகுதியும் அந்த வருஷத்துக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக ஜப்பான் கைவசம் போயிடுது. இதை தொடர்ந்து வரலாறு காணாத அளவில் பயங்கரமான ஒரு மனித படுகொலையை ஜப்பான் நான்கிங்கில் அரங்கேற்றுறாங்க. இந்த இடத்துல பொதுமக்களை விளையாடுற மாதிரி கொலை பண்ணுறாங்க பொதுமக்களை. அப்புறம் குழந்தைங்க, பெண்கள், இவங்க வயசானவங்க, இவங்களெல்லாம் பயங்கரமான சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்க. அப்புறம் கேண்டான் இந்த பகுதியும் ஜப்பான் ஆக்கிரமிக்குது. அப்புறம் ஷியாங்கே ஷேக் அவர் தலைமையில் and many other parts of China were overrun. The Chinese army under Chiang Kai-shek retreated the west to the hilly country from where they continued to fight the Japanese. Chiang Kai-shek அவர் தலைமையில் சீன படைகள் மேற்கே இருந்த மலைப்பகுதிகளுக்கு பின்வாங்கி அங்கே இருந்தே ஜப்பானியருக்கு எதிராக போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தென் பியர்ல் ஹார்பர் இன்சிடென்ட், முத்து துறைமுகம், இது 1941 நடக்குது. On December 1941, Japan attacked American naval installations in Pearl Harbor, Hawaii, without warning. The idea was to cripple America's Pacific Fleet so that Japan would not face any opposition in its offensive against Southeast Asian countries. Many battleships and numerous fighter planes were destroyed. The United States declared war on Japan, with Britain and China also joining in. This brought together both the Asia-Pacific and European war into one common cause. Most importantly, it brought the United States with its enormous resources into the war as a part of the Allies. Pearl Harbor Incident, 1941 டிசம்பரில் ஹவாயில் இருந்த அமெரிக்க கப்பற்படை தளமான முத்து துறைமுகம் இது மீது ஜப்பான் விமானப்படைகள் ஒரு எந்தவித இன்ஃபர்மேஷன் இல்லாமல் பயங்கரமான தாக்குதல் பண்ணுறாங்க. இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய பசிபிக் கடற்கரை இருக்குல்லையா, அதை முடக்கிட்டோம் அப்படின்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸோட படையெடுக்கிறதுக்கு எதிர்ப்பு இருக்காது அப்படின்னு ஜப்பான் திங்க் பண்ணுறாங்க. இந்த தாக்குதலில் நிறைய போர்க்கப்பல், போர் விமானங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க ஜப்பானீஸ். அமெரிக்க வீரர்கள் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. இதை தொடர்ந்து அமெரிக்கா இனிமேலும் சும்மா இருக்கக்கூடாது, ஜப்பான் மேலே போர் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் க்ரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஜப்பான் மேலே போர் பிரகடனம் பண்ண ஆரம்பிக்குது. இந்த டைமில் சைனாவும் பிரிட்டனும் அமெரிக்கா கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதனால் அமெரிக்கன் பசிபிக் போரும் யூரோப்பியன் போரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பொது காரணத்துக்கான போராக மாறுச்சின்னு சொல்லலாம்.
இந்த முக்கியமான தாக்குதல் பெரும் அளவிலான வளங்களை கொண்டிருந்த அமெரிக்க நாட்டை நேச நாடுகளோட அணியில் பங்கேற்கிறதுக்கு இது ஒரு சிச்சுவேஷனாக அமைய ஆரம்பிக்குது. ஜப்பானீஸ் அக்ரஷன் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. The Japanese had spectacular success in their plan to extend their empire throughout Southeast Asia. Guam, the Philippines, Hong Kong, Singapore, Malaya, the Dutch East Indies, that is Indonesia, and Burma all fell to the Japanese. தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பானோட ஆக்கிரமிப்புகள் எதுவரை பரவி இருந்தது? தென்கிழக்கு ஆசிய நாடு எல்லாத்துலேயும் தன்னுடைய பேரரசை விரிவாக்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் ஜப்பான் ரொம்ப ஜெயிச்சுட்டே தான் இருந்தது. இதில் ஜப்பான் ஜெயிச்ச நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா குவாம், பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலேயா, டச் ஈஸ்ட் இண்டீஸ், அதுதான் இந்தோனேஷியான்னு சொல்கிறோம், பர்மா, இது எல்லாமே ஜப்பான் கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு. தென் பேட்டில் ஆஃப் மிட்வே அண்ட் பேட்டில் ஆஃப் குவாடல்கனால் 1942. The US Navy defeated the Japanese Navy in the Battle of Midway, which turned the tide in favor of the Allies. மிட்வே போரில் அமெரிக்க கடற்படை வந்து ஜப்பானோடைய கடற்படையை தோற்கடிக்குது. த பேட்டில் ஆஃப் குவாடல்கனால் in the Solomon Islands was combined offensive involving the army and the navy and lasted for several months. Both were crushing defeats for the Japanese. இந்த போரோட போக்கு நேச நாடுகளுக்கு சாதகமாக மாறிச்சு. சாலமன் தீவில் இருந்த குவாடல்கனால் போரில் வந்து காலாட்படையும் கப்பற்படையும் சேர்ந்து தாக்குதலை மேற்கொண்டுட்டே இருந்தாங்க. இந்த போர் வந்து பல மாதங்கள் நீடிச்சுட்டே இருந்தது. இந்த ரெண்டு போருமே ஜப்பானுக்கு பயங்கரமான தோல்வியை கொடுக்க ஆரம்பிச்சுது. Both were crushing defeats for the Japanese. After this, the American forces were able to retake the Philippines. Gradually, the Japanese were thrown out of most of their conquered territories. In 1944, the combined British and Indian armies were able to push back the Japanese who attempted to invade the northeast of India. Then, along with the Chinese, they pushed the Japanese out of Burma and liberated Malaya and Singapore. இதுக்கு பிறகு அமெரிக்க படைகள் வந்து பிலிப்பைன்ஸை மீட்க ஆரம்பிக்குது. படிப்படியாக ஜப்பானியர் பீப்புள் வந்து தாங்கள் கைப்பற்றிய பகுதி வந்து வெளியேற்றப்படுறாங்க. 1944 இந்தியாவோட வடகிழக்கு பகுதி மீது படையெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஜாப்பனீஸ். அவங்கள இந்திய படைகளும் ஆங்கிலேயர் படைகளும் சேர்ந்து பின்னாடி தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் சீன படைகளோடு சேர்ந்து ஜப்பானியரை பர்மாவை விட்டு வெளியேற்றினாங்க. மலேயாவையும் சிங்கப்பூருக்கும் சுதந்திரம் மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி ஆகஸ்ட் 1945. ஜப்பானில் இருந்த ஹிரோஷிமா, நாகசாகி இந்த நகரங்களை அமெரிக்கா எப்படி அழிச்சாங்கன்னு பார்க்கலாம். As a top secret project using the latest scientific advances, the US developed an atomic bomb immensely more powerful than conventional explosives. The Japanese general refused to surrender and finally US dropped an atomic bomb on Hiroshima. As the Japanese still refused to surrender, another atom bomb was dropped on Nagasaki. Japan ultimately announced surrender on 15th August 1945 and formally signed 2nd September 1945, bringing an end to World War II. இதுக்கு இடையில் நவீனமான அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தி ரகசிய திட்டங்கள் நிறைய தீட்டுறாங்க அமெரிக்கன்ஸ். அது மூலமாக ஒரு பயங்கரமான அணுகுண்டுகளை தயாரிக்கிறாங்க. வழக்கமான வெடிகுண்டு மருந்தை காட்டிலும் இது பயங்கரமான சக்தி மிகுந்ததாக இருந்தது. ஜப்பானிய படைத்தளவில் இருந்து சரணடைய மறுக்கிறாங்க. அதனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிரோஷிமா மேலே ஒரு அணுகுண்டை வீசுகிறாங்க. இதுக்கு பின்னாடியும் ஜப்பான் சரணடைய மறுக்கிறதுனால இன்னொரு அணுகுண்டு நாகசாகி மேலே வீசுகிறாங்க. கடைசியில் ஜப்பான் வந்து ஆகஸ்ட் 15, 1945 இதுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரணடைய அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 2, 1945 முறையாக ஜப்பான் வந்து சைன் பண்ணுறாங்க. ஓகே, இனிமேல் நாங்கள் எந்த போர்லேயும் நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட செகண்ட் வேர்ல்டு வார் முடிவுக்கு வருது. இந்த பிக்சரில் பாருங்கள், ஜப்பான் அந்த பூட் கால் மாதிரி இருக்குதா ஜப்பான், அதில் ஹிரோஷிமா, நாகசாகி இந்த ரெண்டு பகுதிகளும் தான் கம்ப்ளீட்டாக அழிஞ்ச பகுதிகள். எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வார். இந்த போரோட விளைவுகள். நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட். World War II changed the world in fundamental ways. இந்த போரோட விளைவு வந்து உலகம் 2 அணியாக பிரிய ஆரம்பிக்குது. 2வது உலக போரானது உலகில் அடிப்படையானதும் முக்கியமாகவும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்குது. The world was polarized into 2 main blocks led
led by supreme powers. One led by the United States with a pronounced anti-communist ideology and the other by Soviet Russia. Europe was divided into two, communist and non-communist. இதில் வல்லரசுகள் தலைமையில் அணிகளை கொண்ட உலகமானது ரெண்டு துருவங்களாக பிரியுது. ஒரு அணி வந்து கம்யூனிச எதிர்ப்பு கருத்துக்களை இருக்கக்கூடிய அமெரிக்காவால் தலைமை ஏற்கப்படுது. இன்னொரு அணிக்கு வந்து சோவியத் யூனியன் தலைமை தாங்குது. ஐரோப்பா வந்து ரெண்டாக பிரியுது. ஒன்று கம்யூனிசம் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ், இன்னொன்று நான் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ். தென் நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன். The United States and the Soviet Union entered into a race to have more nuclear-powered weapons. They built a large stockpile of such weapons. Defense spending skyrocketed in many countries. அணு ஆயுத பரவல்னு சொல்கிறோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் சரி, சோவியத் யூனியனும் சரி, அணு ஆயுதங்களை அதிகரிக்கக்கூடிய போட்டியில் இறங்கி ஆயுதங்களை எக்கச்சக்கமாக பெருக்கினாங்க. பல நாடுகளில் அந்த நாட்டுக்கு உண்டான செலவினங்களை விடவுமே இராணுவத்துக்கு உண்டான செலவினங்கள் உச்சத்துக்கு போய் நின்னது. தென் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். மெனி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், இன் பர்டிகுலர் த யுனைடெட் நேஷன்ஸ், த வேர்ல்டு பேங்க் அண்ட் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ், ப்ரொவைடிங் எ ஃபோரம் ஃபார் கண்ட்ரீஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால். இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் அப்படின்னா பன்னாட்டு முகமைகள்னு சொல்லிட்டு பேர். பல பன்னாட்டு முகமைகள், குறிப்பாக ஐக்கிய நாட்டு சபை, உலக வங்கி, பன்னாட்டு நிதியம், அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இந்த அமைப்புகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. கலோனியல் பவர்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு டு கிவ் இண்டிபெண்டன்ஸ் டு ஃபார்மர் காலனிஸ் இன் எ ப்ராசஸ் ஆஃப் டீகாலனைசேஷன். இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். இந்த காலனி நீக்க செயல்பாட்டோட அடிப்படையில் காலனி ஆதிக்க சக்திகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, எந்தெந்த நாடெல்லாம் அடிமையாக வச்சுருக்கிறோமோ, காலனியாக வச்சுருக்கோமோ, அந்த நாடுகளுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடிய கட்டாயத்துக்குள்ளானாங்க. அதில் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு சுதந்திரம் கிடச்சிது. தென் ஹோலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். ஆஃப்டர் ஹிட்லர் கேம் டு பவர், த ஜூஸ் வேர் பெர்சிக்யூட்டட் இன் மெனி வேஸ். தே வேர் டிப்ரைவ்ட் ஆஃப் their சிவில் ரைட்ஸ், their ப்ராப்பர்ட்டிஸ் வேர் confiscated and many were confined to ghettos. Eventually, the Nazis came up with the notion of final solution, which was to exterminate the Jews completely. Holocaust and its fallout அப்படின்னா பேர் அழிவு, அதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். ஹிட்லர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னாடி யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய வழிகளில் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு உண்டான சமூக உரிமைகள் நிறையா மறுக்கப்படுது. அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டால் பறிமுதல் செய்யப்படுது. அவங்க கெட்டோக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒதுக்குப்புறமான பகுதிகளில் தான் வாழணும் அப்படின்னு வருத்தப்படுத்தப்பட்டாங்க. இவங்களை தொடர்ந்து நாசிகள் இருக்கிறாங்கள, நாசிஸ் பார்ட்டி, அவங்க யூதர் பீப்புளை முற்றிலுமாக கம்ப்ளீட்டாக கொன்று குவிக்கிறதுக்காக இறுதி தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஹோலோகாஸ்ட்னா என்ன? The word Holocaust is used to describe the genocide of nearly 6 million Jews by the Germans during World War II. Annihilating the Jews was one of the main items on the political agenda of Hitler and Nazis. Hitler was able to play on the anti-Jewish feelings, anti-Semitism, which were common in Germany and, in fact, throughout Europe. Jews were scattered all across Europe and many had become prominent in business, in performing arts and professional fields. Money lending was a major business activity among Jews and this strengthened the prejudice against them. Shakespeare's play, The Merchant of Venice, clearly depicts the dislike and distrust of Jews among the people. Second World War அப்போ ஜெர்மானியர் பீப்புளால் 6 மில்லியன் யூதர் பீப்புள் கொல்லப்பட்டாங்க. இந்த இன அழிப்பை விளக்கிறதுக்காக பேரழிவு படுகொலை அப்படின்னு சொன்னால் ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற சொல்லு பயன்படுது. ஹிட்லரும் அவருடைய கட்சியை சார்ந்த நாசிஸ்டும் சேர்ந்து அரசியல் நிகழ்ச்சி நிரலில் முக்கிய அம்சத்தில் ஒன்று யூதர்களை அழிக்கணும் அப்படிங்கிறது தான்.
ஜெர்மனியில் சாதாரணமாக சொல்லப்போனால் ஐரோப்பா முழுவதுமே ஏற்கனவே நிலவி வந்த யூத எதிர்ப்பு உணர்வுகளை ஹிட்லர் பயன்படுத்திக்கிட்டாரு. யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐரோப்பியா முழுவதும் நிறைய இருக்கிறாங்க. அவங்களில் நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டு, ஆர்ட்ஸு, தொழில்துறையிலையும் நல்ல சிறந்து விளங்கினாங்க. அவங்களோட முக்கியமான தொழில் எதுவாக இருந்ததுன்னா வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறது. இது அந்த ஹிட்லர் அவர் சம்மந்தப்பட்ட பீப்புளுக்கு பயங்கர வெறுப்பு அதிகரிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் அவர் ஒரு பெரிய நாவலாசிரியர் இல்லையா, அவர் நிறைய ஸ்டோரிஸ் நிறைய பிளேஸ் ரைட் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு நாடகம் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். அதில் வெனிஸ் நகர வாணிகர் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் மக்கள்கிட்ட யூதர்கள் மீது இருந்த வெறுப்பும் அவநம்பிக்கையும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக படம் பிடிச்சி காட்டுது. யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். In the aftermath of the Holocaust, the UNO in its charter pledged to promote universal respect for all observance of human rights and fundamental freedoms for all without distinction to race, sex, language and religion. The UN efforts to protect human rights on a global basis resulted in the constitution of UN Commission on Human Rights. A committee constituted under its auspices was chartered by Eleanor Roosevelt's wife, late President Franklin Roosevelt. Members of the commission included Charles Malik of Lebanon, P.C. Chung of Nationalist China, John Humphrey of Canada, and René Cassin of France. The Universal Declaration of Human Rights was its important contribution. The Universal Declaration of Human Rights set forth the fundamental human rights in 30 articles. The UN adopted this historic charter on 10th December 1948. This day, 10th December, is observed globally as Human Rights Day. Provisions of some 90 national constitutions since 1948, according to the Franklin and Eleanor Roosevelt Institute in New York, can be traced to this declaration. மனித உரிமை பிரகடனம். இந்த பேரழிவு நடைபெற்ற பின்னாடி ஐக்கிய நாடுகள் சபையான் தன்னுடைய உரிமை சாசனத்தில் இனம், பால், மொழி, மதம் இந்த வேறுபாடு எதுவும் இல்லாமல் மனித உரிமைகள் உலகளாவிய முறையில் கடைபிடிக்கப்படணும், அதை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. இதை காப்பாற்றுறதுக்காக ஐக்கிய நாட்டு சபையில் மேற்கொண்ட முயற்சி விளைவாக மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்படுது. இந்த அமைப்பினால் உருவாக்கப்பட்ட குழு ஒன்று மறைந்த குடியரசுத் தலைவர் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட்டோட ஒய்ஃபு எலினார் ரூஸ்வெல்ட் அவங்க தலைமை வகிக்கிறாங்க. இந்த குழுவில் உறுப்பினராக இருக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னா சார்லஸ் மாலிக் லெபனானை சேர்ந்தவர், பிசி சாங் தேசியவாத சைனாவை சேர்ந்தவர், ஜான் ஹம்ப்ரி கனடா, ரெனே காசின் பிரான்ஸ். மனித உரிமைகளுடைய உலகளாவிய பிரகடனம் 30 ஆர்டிகிள்ஸில் அடிப்படை உரிமைகளை முன்வைக்குது. 1948 டிசம்பர் 10 அன்னைக்கு ஐநா சபை இந்த வரலாற்று சாசனத்தை ஏற்றுக்கிறாங்க. இந்த நாள் தான் நாம் இப்போ வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் டேவை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பிரகடனத்தை பின்பற்றி 1948 தொடங்கி சுமார் 90 நாடுகள் அரசியல் அமைப்புகளில் மனித உரிமைகள் தொடர்பாக ஷரத்துக்கள் சேர்த்துக்கப்பட்டதா நியூயார்க்கில் உள்ள ஃப்ராங்க்லின் எலினா ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற நிறுவனம் நமக்கு தகவல் கொடுக்குது. தென் பெர்த் ஆஃப் இஸ்ரேல். A major outcome of the Holocaust was the creation of the state of Israel as a homeland for the Jews. While this was historically the original home of the Jews during Roman times. இஸ்ரேல் நாட்டுடைய பிறப்பு. இந்த காரணங்கள், அழிவுகள், முக்கிய விளைவு இதெல்லாம் யூத மக்களுக்குன்னு இஸ்ரேல்னு தனி நாடு உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. வரலாற்று ரீதியாக சொல்லப்போனால் ரோமன்ஸ் காலத்தில் இருந்து இதுவே இவங்களுடைய தாயகமாக இருந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் இந்த போர் எப்படி போச்சு, அதனுடைய அழிவுகளும் விளைவுகளும் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இனிமேல் இந்த போர் நிறுத்தின பின்னாடி எப்படி அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.